பெருஞ்சோதி அபயம். இந்த பதிவை பார்க்க வந்திருக்கவங்க ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்கள் சுகுணா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோசமான சூழ்நிலையிலிருந்து நம்மளுடைய மனசையும் உடம்பையும் நம்ம எப்படி வெளியே கொண்டு வர்றது, நம்மளை எப்படி நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. நண்பர்களே, ஒண்ணு மட்டும் முழுசா நம்புங்க. உங்களுக்கு தோண இறைவன் ஒருவனே. மற்றவங்க யார் உங்க கூட சப்போர்ட்டிவா இருக்காங்களோ இல்லையோ, நீங்க பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இறைவன் உங்களோட டிராவல் பண்ணிட்டே இருக்காரு அப்படிங்கறத நீங்க உறுதியா நம்புங்க. ஏன்னா நம்ம பிறக்கும் போது இந்த உறவுகளும் இந்த சூழ்நிலைகளும் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. நம்மளுடைய ஒரே நம்பிக்கை இறைவன் மட்டும்தான். ஒரு குழந்தை பிறந்த உடனே தாய்கிட்டையும் தகப்பகன் கிட்டையும் மட்டுமே எப்பயுமே ஒன்றிட்டே இருக்கு. மற்றவங்ககிட்ட போறதுக்கு பயப்படுது, அழுகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தையுடைய முதல் சத்தம், முதல் பேச்சு, இது எல்லாமே கூடயே இருக்கிறது அந்த தாயும் தகப்பனும் தான் அப்படின்னு சொல்லி நம்புது. அது போல நம்மளுக்கு அந்த அறிவு இல்லாதனால பெருசாக அதை நம்ம மறந்துட்டதுனால நம்ம இறைவனை மறந்துடுறோம். நம்ம தாயோட கருப்பையில இருக்கும்போது நம்மளுக்கு அந்த இருட்டுல வெளிச்சத்தை தந்து நம்ம உயிருக்கு பாதுகாத்து நம்ம பிண்டமா இருந்த ஒரு உடம்ப இவ்வளோ அழகான ஒரு உடம்ப மாத்தி நம்மளுக்கு உயிர் கொடுத்து அந்த தாயின் கருவறையிலிருந்து நம்ம வெளியே இப்ப வரைக்கும் நம்மளுக்கு எல்லாமாவும் இருக்கிறது இறைவன் ஒருவனு தான். சரிங்களா? அதனால எல்லா சூழ்நிலைகளையும் இறைவன் நம்மளை கைவிடுறதே கிடையாது அப்படிங்கறத மட்டும் உறுதியா நம்புங்க நண்பர்களே. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு இருக்கிற அம்மா அப்பா, நம்மளுக்கு இருக்கிற டீச்சர்ஸ், நம்மளுக்கு சொல்லித்தர சகோதர சகோதரிகள், ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாருமே நீங்க யாரு நினைக்கிறீங்க? இறைவன் தான். அவங்க மூலியமா கிடைக்கிற எல்லா அன்புமே இறைவன் தான் நம்மளுக்காக அவர் மூலியமா செய்யறாங்க. அவங்க அந்த அளவுக்கு தூய்மையா இருப்பாங்களா, அவங்க அந்த அளவுக்கு இதா இருப்பாங்களா நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்மளுக்கு கொடுக்கிற அன்பு எல்லாமே, அந்த நம்மளுக்கு கிடைக்கிற அன்புங்கிறது எல்லாமே இறைவன் தான். அந்த அன்பு தான் இறைவன். நம்ம எந்த பொருளெல்லாம் அன்பை பார்த்துக்கிட்டே இருக்கோமோ அந்த பொருள் எல்லாமே இறைவனா தான் இருக்காரு அப்படிங்கறத நம்புங்க. நீங்க தனிச்சு விடப்படல. இறைவன் எப்போதும் உங்க கூட டிராவல் பண்ணிட்டே தான் இருக்காருங்கிறத முழுமையா நம்புங்க. அதே மாதிரி அந்த சூழ்நிலை நிரந்தரம் கிடையாது அப்படிங்கறது புரிஞ்சுக்கோங்க. அது ஒரு சூழ்நிலை, அவ்வளவுதான். அது நிரந்தரம் கிடையாது. கண்டிப்பா இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சூழ்நிலை நிச்சயமா கடந்து போகும். அது நிரந்தரம் கிடையாது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோ. உங்க மனம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதோ அதே அளவுக்கு உங்க உடலும் பாதிக்கப்படும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க எமோஷனல் ஆகுறதும் கஷ்டப்படுறதும் உங்களை நீங்க வருத்திக்கிறதும் உங்க உடலுக்கும் உங்களுக்கும் தான் ரொம்ப அபாயத்தை உண்டு பண்ணுது. அதே போல உங்களை யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கும் அந்த வருத்தத்தை உண்டாக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயத்த நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா, இப்ப கஷ்டப்படுற நீங்க இந்த உடலும் இந்த மனமும் நீங்க இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. உங்களை பேசின பேச்சு, உங்களை கஷ்டப்படுத்தினவங்க எல்லாம் உங்களை பேசல அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயத்த நீங்க ரொம்ப புரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு நீங்க அதுல டீப்பா உள்ள போறீங்களோ அதே டீப்பான அளவுக்கு மறுபடியும் பிரச்சனை வரும் அப்படிங்கறத புரிஞ்சுட்டு மனதளவுல நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை அதுல இருந்து வெளியே கொண்டு வரணும். ஏன்னா வெளியே கொண்டு வந்தாதான் நீங்க அடுத்த ஸ்டெப் நோக்கி போக முடியும். அதனால பாத்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களை உங்க மனசு மறுபடியும் உங்ககிட்ட கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தவங்க ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி பேசியிருந்தாங்கன்னா திரும்ப அவங்க பேசின விஷயங்கள் நம்ம மண்டையில ஓடிட்டே இருக்கும். ஒரே ஒரு டைம் தான் அவங்க பேசியிருப்பாங்க, ஆனா 1000 முறை 1,00,000 முறை நம்மளுடைய மனசு நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த டைம்ல உங்களுக்குள்ள நீங்களே என்ன சொல்லணும்னா, அவன் சொன்னா சொல்லிட்டு போறான் பரவாயில்ல அப்படிங்கறத சொல்லி உங்க மனசை நீங்க அமைதிங்க. நான் அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறேன், நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால இந்த விஷயங்களை என்கிட்ட கொண்டு சொல்லாத அப்படிங்கறத நீங்க உறுதியா சொல்லும் போது நிச்சயமா அந்த எண்ணங்கள் அங்க துண்டிக்கப்படுது. அது ஒரு முறைக்கு 2 முறை சொல்லிட்டே இருக்கும். இருந்தாலும் அந்த எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும். அந்த எண்ணங்களை ஸ்டாப் பண்ணுங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நடந்த பிரச்சனைகளை அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணாதீங்க. நீங்க எந்த அளவுக்கு அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அது இன்னும் பெருகிட்டே தான் இருக்கும். பிரச்சனைகள் உங்களை விட்டு போகாது. அதன் மூலியமா இன்னும் நிறைய வந்துட்டே இருக்கும். யார் உங்களை பத்தி பேசினாங்களோ, யார் கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்கள பத்தி நீங்க பேசும்போது அவங்க மூலியமா இன்னும் உங்களுக்கு பாதிப்பு அதிகமாகும். அதனால உங்க மன நிம்மதியும் இழக்கப்படும். அது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயமா இருந்தாலும் சரி, மேலும் அதை பத்தி காசிப் பேசுறதோ இல்ல தொடர்ந்து அதை நினைச்சிட்டே இருக்கிறதோ ரொம்ப வேஸ்ட். அந்த கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது உங்களுக்குள்ள நீங்களே ஒண்ணு உறுதியா சொல்லிக்கங்க, நான் தனியா இல்ல, என் கூட இறைவன் இருக்காரு. நான் இந்த உடலும் இல்ல, மனமும் இல்ல, நான் ஆன்மா, நான் 1000 கோடி சூரிய பிரகாசம் உள்ளவன். நான் வெறும் அனுபவத்துக்காக மட்டுமே இங்க வந்திருக்கேன். அதனால இங்க பேசுறதோ செய்யறதோ இந்த செயல் எல்லாமே என்னை எந்த விதத்திலையும் பாதிக்காது. இறைவன் எனக்கு துணையா இருக்காரு அப்படிங்கறத நீங்க முழுமையா நம்புங்க. முழுமையா நம்புறது மட்டும் கிடையாது, இந்த வாக்குறுதிகளை உங்களுக்குள்ளேயே நீங்க சொல்லிக்கங்க. நிச்சயமா இந்த மாதிரி சூழ்நிலையில இருந்து வெளிவர
வர்றதுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தொடர்ந்து அதே எண்ணங்களே நினச்சிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய எண்ணங்கள் வந்து பிரபஞ்சத்தில் ஒரு அலைவரிசை கிரியேட் பண்ணி புதுசாக நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி உருவாக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அது ரொம்ப ரொம்ப 100% உண்மைங்க. நம்ம நல்லது நினச்சாலும் சரி, கெட்டது நினச்சாலும் சரி, கெட்டது அப்படிங்கிறது நம்மளை யாராவது ஹர்ட் பண்ணியிருந்தாலும் சரி, அது திரும்ப திரும்ப நினைக்கும் போது மறுபடியும் அவங்களால நம்மளுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள பற்றி நினைக்காம இருக்குது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒருவேளை அவங்க உங்கள் லைஃப்பில் இருந்தாங்க அப்படின்னா உங்கள் மனசுக்கிட்ட வந்து அவங்களுடைய ஆன்மா வந்து உங்ககிட்ட கேட்கும், உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள். அதாவது உங்களுக்கு என்ன வேணும்? அமைதியாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சுதந்திரமாக இருக்கணும். இதை மட்டும் உறுதியாக கேளுங்க. அதுக்கு பதிலாக இவங்க அப்படி பேசினாங்க, இப்படி பேசினாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்காதீங்க. அப்படி குழப்பும் போது இன்னும் ரொம்ப கஷ்டமான சூழல் வரும். அதனால் உங்களுக்கு என்ன வேணும்? நான் நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், இதை தான் நான் விரும்புகிறேன், இது எனக்கு கூட பிரபஞ்சமே அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. நிச்சயமாக எப்பேற்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலுமே அது சரியாகும். உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற ஆட்கள் வந்து உங்களை விட்டு விலகி போவாங்க. ஒருவேளை அந்த ஆட்கள் உங்கள் குடும்பத்திலே இருந்தாங்கன்னா அந்த ஆட்கள் மேலே நீங்கள் மறுபடியும் அந்த வெறுப்புணர்வையும் அந்த குற்றமான பேச்சுக்களை அடுத்தவங்ககிட்ட சொல்கிறதே எந்த அளவுக்கு கம்மி பண்ணுறீங்களோ அந்த ஆட்கள் உங்ககிட்ட இன்னும் அன்பாகவும் நெருக்கமாகவும் மாறுவாங்க. இந்த சூழ்நிலைகள் எல்லாமே சீக்கிரமாக மாறும். அதனால் ஒரு தப்பான சூழ்நிலை, மோசமான சூழ்நிலை நடக்குதுன்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, அது ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் நடக்குது. மைண்டில் நடக்கிறதுக்கு அப்புறம் தான் அது வந்து செயலாக மாறுது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு கோபம் வருதுன்னா ஃபஸ்ட்டு அந்த கோபங்கிறது நம்ம மனசில் தான் உருவாகுது. அந்த மனசில் உருவாகிற கோபம் வந்து வார்த்தைகளாக வெளிப்படுது. வார்த்தைகளாக வெளிப்பட்ட விஷயங்கள் வந்து அடுத்தவங்க மேலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அவங்ககிட்ட இருந்து எதிர் பேச்சுகள் நம்மளுக்கு வருது. அந்த எதிர் பேச்சுகள் வந்து ஒரு விளைவாக உருவாகுது. இது நம்மளை மட்டும் இல்லை, நம்மளை சார்ந்தவங்களையும் வந்து பாதிக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களால் நிச்சயமாக சரி பண்ண முடியும். என்ன ஒரே ஒரு விஷயம், உயிரிழப்பு அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை தவிர மற்ற எல்லா விஷயங்களையும் நம்மளால சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. ஃபினான்ஷியலாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஹெல்த்தாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களும் உங்களுடைய மனம் அப்படிங்கிற ஒரு பெரும் ஆற்றல்னால நிச்சயமாக செயல்பட முடியும். எந்த அளவுக்கு நீங்கள் நேர்மறையான எண்ணங்களோடையும் நேர்மறையான ஒரு பேச்சோடையும் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய எல்லா சுச்சுவேஷனும் மாறும். ஒருவேளை உங்களுக்கு உடல்நிலையே மோசமான நிலைகள் இருந்தாலும் இந்த உடம்பு சரியில்லை, என்னால் முடியலன்னு சொல்கிறத நிறுத்திட்டு என்னுடைய உடல் தான் இத்தனை நாள் நான் இந்த உயிர் வாழ்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு, என்னோட ஏதோ ஒரு பார்ட்டில் தான் எனக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது, மற்ற எல்லா பார்ட்டும் எனக்கு நல்லதாக ஒர்க் பண்ணுது, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, நிச்சயமாக அது எனக்கு சரியாகும், அங்கே இருக்கிற ஒவ்வொரு செல்களுமே ஒவ்வொரு உயிர் செல்களுமே நிச்சயமாக சரியாகுவாங்க, குணமாகுவாங்கங்கிற நம்பிக்கையோட நீங்கள் நிச்சயமாக உங்கள் உள்ளங்கையை வச்சு அங்கே ப்ரேயர் பண்ணுங்க. உங்கள் முழு கவனத்தையும் அங்கே செலுத்துங்க. அது வந்து சரியாக்கப்படும். சரிங்களா? அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் வர ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து காசிப் பேசவே கூடாது. நம்மளுக்கு அவங்கள பிடிக்கல அப்படின்னா அவங்கள விட்டு விலகி இருக்கலாம். இல்லைன்னா அவங்களுடைய சிந்தனைகள் வந்து நம்ம மைண்டில் வராமல் நம்ம வந்து தவிர்த்துக்கலாம். இதுதான் வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பே ரொம்ப மோசமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பே ரொம்ப மோசமாக இருக்கும். அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ்க்கெல்லாம் எப்படி நம்ம வந்து மைண்ட் மூலியமாக சரி பண்ணலாம் அப்படிங்கிறது இன்னொரு பதிவு பார்க்கலாம். ஒரே விஷயத்தை நீங்கள் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நம்மளுடைய உலகத்தை, பிரபஞ்சத்தை நம்ம தான் உருவாக்குறோம். நம்மளோட உலகத்தில் நம்ம எப்படியெல்லாம் நினைக்கிறோமோ அப்படிப்பட்ட ஆட்கள் தான் இருக்காங்க அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க. அவங்களுக்கு வந்து பேர் உடல் தான் வேறையாக இருக்கலாமே தவிர நம்ம எப்படியெல்லாம் ஒருத்தங்களை நினச்சிட்டு இருக்கோமே அவங்க அப்படியே தான் இருக்காங்க. ஒருத்தங்களை அன்பாக நினைக்கும் போது அன்பாக இருக்காங்க, கோவமாக நினைக்கும் போது கோவமாக இருக்காங்க. ஒரு கண்ணாடி மாதிரி தான். நம்ம அவங்களை என்ன நினைக்கிறோமோ அது வந்து அவங்க நம்ம மேலே அதை அவங்க செலுத்துறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோ நண்பர்களே. இந்த வீடியோ பார்க்க வந்து உங்கள் ஊரும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த பதிவில் பார்க்கலாம்.